அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் ஃபிக்ஸ் இந்தியா சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். அதனால் அவரை பற்றிய சில குறிப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, வாங்க டாபிக் உள்ள போகலாம். விஜயகாந்த் சாரை பற்றி நம்ம சொல்லணும்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்கிறோம். இவர் ஒரு பொலிட்டிஷியன் மற்றும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆக்டர். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாராலும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரும் ஆக்டர். இவரோட உண்மையான பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர் சாமி. இதுதான் இவருடைய உண்மையான பெயர். இவரோட பிறந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25th of August 1952. ஆமாங்க, 1952 தான் இவர் பிறந்திருக்காரு. 1952 வருஷத்தில் பிறந்த இவர் 1979 வருஷத்தில் சினிமா துறையில் முதல்ல காலடி எடுத்து வச்சார். முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு சக்ஸஸாக அமையலைனாலும் 2 வருஷம் கழித்து தான் இவரோட பட வாய்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. அப்படி இருந்தாலும் இவர் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருந்திருக்காரு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்பு திறமை அபாரமாக இருந்தது. இதுதான் அவருக்கு ஒரு முக்கிய காரணம். தமிழ் சினிமாவே பார்த்திங்கன்னா மூழ்கி கொண்டு இருந்த நிலமையில் இவரோட ஆக்டிங் திறமையை பார்த்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா நிமிர்ந்து நின்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவரோட ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் இவரோட பேச்சு வசனங்கள், இவரோட ஆக்ஷன் மூவிஸு இதெல்லாம் யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு வரக்கூடிய மிமிஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வடிவேலு டாப்பில் இருந்தாலும் பட் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான் இவரோட மிமிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவர் ஒரு நடிப்பு திறமை கொண்டவராக இருந்திருக்காரு. நடிப்பில் அபார திறமையை காமிச்ச இவர் படிப்படியாக முன்னேறினார். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட குழுக்கே ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த மாதிரி நியமிக்கப்பட்ட இவர் தன்னுடைய அந்த குழுவை டெவலப் பண்ணார், நல்ல முறையாக சக்ஸஸ் பண்ணார். அதற்கு முன்னதாக வந்தவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அதோட இவர் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகவே நல்ல முறையில் கையாண்டார் சினிமா துறையை. இதனால் நடிகர் சங்கத்தோட அந்த கட்டட வேலைங்களுக்கெல்லாம் இவர் தான் துவக்க புள்ளியாக இருந்தது. நடிகர் சங்கங்களுக்குன்னு ஒரு கட்டடம் வேணுன்ற அமைப்பையும் முதல்ல இவர் தான் ஏற்படுத்தினார். ஸோ நடிகர் சங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா தலைவராக இருந்த இவர் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் உள்ளே வராரு. பாலிடிக்ஸில் உள்ளே வரும்போது நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ அரசியலுக்குள்ளே வந்த இவர் 2011 2016 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியாக இவர் அரசியலில் இருக்கார். ஸோ அரசியலில் நுழைஞ்சி ஒரு 5 வருஷத்துக்கெல்லாம், அதாவது செகண்ட் எலெக்ஷனுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக இவர் நிலைச்சார். ஸோ இவரோட கட்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே. இந்த டிஎம்டிகேயோட சேர்மன் அண்ட் ஃபவுண்டராக இவர் விளங்கி நின்றார். இந்த டிஎம்டிகேயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த திராவிட கழகத்தை 2006 வருஷத்துலேருந்து இவர் பராமரிச்சுட்டு வர்றாரு. சினிமா துறையில் சாதித்த இவர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீஸ் கதாபாத்திரங்களை கொண்டு படம் நடிச்சிருக்காரு. இவர் தான் அதிக சினிமா படங்களில் போலீஸ் நடிகராக நிலச்சி நின்றார். இவரோட முதல் படம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இளமை அப்படின்ற படத்து மூலமாக இவர் அறிமுகமானார். அது 1979 வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகலைன்னாலும் அதற்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1981 வருஷத்தில் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு படம் மூலமாக இவர் பிரபலமானார். ஸோ அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆச்சு. அது மூலமாக தமிழக மக்களுக்கு விஜயகாந்த் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காருன்றது பப்ளிசிட்டி ஆச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டர் எஸ் சந்திரசேகர் அவர்கள் எடுத்திருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட அப்பா. ஸோ 1981 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற படத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்த இவர்
கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நிறையா படங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1991 வருஷத்தில் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் மிகப்பெரும் ஒரு வெற்றி படமாக அமையுது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு நிக்நேமும் வருது. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிக்நேமாக வரத்துக்கு இந்த படம் ஒரு மூல காரணமாக அமைஞ்சது. அதன் பிறகு 2006 வருஷத்தில் பாலிடிக்ஸ்குள்ளே உள்ளே வராரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, எம்எல்ஏவும் ஆகிறாரு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு ஓட்டு இவருக்கு வந்து விழுது. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க நபராக விளங்கி நின்றார். அதன் பிறகு 2011 வருஷத்தில் ஏடிஎம்கேவோட டையப் வச்சு, அதாவது கூட்டணி வச்சு மொத்தம் 41 இடங்களை வந்து டிஎம்டிகே அதாவது விஜயகாந்த் கட்சி அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 29 தொகுதிகளில் நின்று இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு கொடுத்தாரு. இதனால் இவர் ஆப்போசிட் பார்ட்டியாக சட்டசபைக்கு தேர்வானார். ஆப்போசிட் பார்ட்டியாக சட்டசபைக்கு போன இவர் அங்கேயும் பார்த்திங்கன்னா இவரோட திறமையை காமிச்சார். மேலும் பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணாங்க. அப்போ தான் ஒரு ஃபயர் எக்ஸ்சேஞ்சு அப்படின்ற ஒரு நிலைமை பப்ளிசிட்டி ஆச்சு. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோதல் நிலை உருவானது. அதன் பிறகு 2016 வருஷத்தில் மறுபடியும் எலெக்ஷன் நின்னார். அப்போது தோல்வியை சந்தித்தார். இவர் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததும் பார்த்திங்கன்னா 2006 வருஷத்தில் விருதாச்சலத்தில் நின்று வெற்றி அடைஞ்சார். அதன் பிறகு 2011 வருஷத்தில் ரிஷவந்தம் அப்படின்ற தொகுதியில் நின்று வெற்றி அடைஞ்சார். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா 2016 வருஷத்தில் உளுந்தூர்பேட்டையில் நின்று தோல்வியை சந்தித்தார். இவர் பிறந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்த இவர் 31 ஜனவரி அதாவது ஜனவரி 31 1990 வருஷத்தில் இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க பேர் பிரேமலதா. திருமணம் முடிந்து தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த அவர் 2001 வருஷம் ஒரு காலேஜும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த காலேஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அப்படின்னு ஒரு காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஃபவுண்டராக இருந்தார். ஸோ இப்போ அந்த காலேஜுக்கு அவங்களோட மிஸ்ஸஸ் தான் இப்போ சேர்மனாகவும் இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.